முருகா, இதோ உன் முன்னால் வந்து நிற்கிறேன். உலகமே என்னை ஏளனம் செய்தாலும் நீ என்னை கைவிட மாட்டாய் என்று எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் எனக்கு ஒரு சொந்தம், ஒரு உறவு என்று யாராவது இருக்கிறார்கள் என்றால் அது நீ மட்டும்தான் அப்பா. உன் பாதம் தவிர எனக்கு வேறு தஞ்சமில்லை. உன் திருவடிகளில் நான் மொத்தமாக சரணடைகிறேன். எனக்கு தெரிந்ததெல்லாம் உன்னை நம்புவது மட்டும்தான். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் என் கையை பிடித்து தூக்கிவிட உன்னை தவிர யாருமே இல்ல முருகா. என்னை எப்படியாவது தூக்கிவிடு முருகா. உனக்காகத்தான் நான் இந்த விரதத்தை இருக்கிறேன். நான் உண்ணாமல் இருப்பதும் உன் நாமத்தை சொல்வதும் எதற்காக தெரியுமா? என் பசியை விட உன் அருள் எனக்கு பெரியது என்பதை உணர்வதற்காகத்தான். என் ஏக்கங்களை நீ அறிவாய். எனக்கு வேண்டியதை எனக்கு நடத்தி கொடு. நான் கேட்பது பேராசை அல்ல, கௌரவமாக வாழ்வதற்கான ஒரு வழி. எனக்கு எது தேவையோ அதை இந்த உலகிற்கு முன்னால் நீயே தந்து என் கௌரவத்தை காப்பாற்று. என் உண்மையான பக்தியை நீ அறிவாய், என் அன்பை புரிந்து கொள்வாய் என்று எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது என்று அந்த பழனி ஆண்டவனிடம் மனமுருகி கேளுங்கள். நீங்கள் கேட்டதை அந்த வேலவன் நிச்சயம் நிறைவேற்றுவான். இப்போது உங்கள் மனபாரத்தை அவனிடம் கொடுத்து விட்டீர்கள் அல்லவா? இனி கவலைப்படாதீர்கள். கேட்டதை தருவான் அந்த வேலவன் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது பல கோடி பக்தர்களின் அனுபவம். உங்கள் கண்ணீரை அவன் துடைத்து விட்டான். நீங்கள் எதை எண்ணி விரதம் இருக்கிறீர்களோ அந்த காரியம் இப்போது நிறைவேறத் தொடங்கிவிட்டது. அவன் வேல் உங்கள் முன்னால் கவசமாக செல்லும். உங்கள் வேண்டுதலை அவன் ஏற்றுக்கொண்டான் என்பதன் அடையாளம்தான் இப்போது உங்கள் மனதில் தோன்றும் இந்த அமைதி. அன்பு முருக பக்தர்களே, உங்கள் வேண்டுதல்களை அந்த ஆறுமுகன் நிறைவேற்றுவான். மறக்காமல் உங்கள் கோரிக்கையை ஓம் சரவணபவ் என்ற நாதத்துடன் கமெண்டில் பதிவிடுங்கள். உண்மை பக்தியுடன் நீங்கள் கேட்பதை அவன் நிச்சயம் தருவான். நமது தெய்வீக பாதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முருகனின் அருளை தினமும் பெற்றிடுங்கள். கந்தன் துணை நிற்பான். வெற்றிவேல், வீரவேல்.